லோக்சபா தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை திங்களன்று நடந்தபோது பாமக, பாஜ வேட்பாளர்களின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த மார்ச் 29ஆம் தேதி துவங்கிய வேட்பு மனு தாக்கல் ஏப்ரல் 5ஆம் தேதி நிறைவடைந்தது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 2 திருநங்கைகள், 118 பெண்கள், 1198 ஆண்கள் என்ற மொத்தம் 1318 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இவர்களது வேட்பு மனுக்கள் பரிசீலனை அனைத்து தொகுதிகளிலும் திங்களன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. இவற்றில் நீலகிரி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் குருமூர்த்தி கட்சி அங்கீகார கடிதம் அளிக்காததால் அவரது மனு தள்ளுபடியானது. சிதம்பரம் தொகுதியில் பாமக வேட்பாளர் மணிரத்தினத்தின் வேட்பு மனுவும் தள்ளுபடியானது. 10 பேரின் பரிந்துரை இல்லாமல் 5 பேரின் பரிந்துரை மட்டுமே இருந்ததால் வேட்பு மனு தள்ளுபடியானது. பாமக வேட்பாளர் தனக்கு பதிலாக மாற்று வேட்பாளராக மனைவி சுதாவை சுட்டிக்காட்டியிருந்தார். அதை பரிசீலித்த அதிகாரிகள் சுதாவின் மனுவை ஏற்றுக்கொண்டனர். இதேபோல் தஞ்சாவூரில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரை பரிந்துரைத்திருந்த 10 பேரும் அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் அவரது மனுவும் தள்ளுபடியானது. 12 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு மீதமுள்ள மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இதில் நாமினேஷன் தள்ளுபடி செய்வதற்கான முக்கிய காரணங்கள் உரிய வாக்காளர்கள் ப்ரொபோஸ் பண்ணப்படாதது, மேலும் அந்த வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இடம்பெறாதது மற்றும் அஃபிடவிட் உரிய படிவத்தில் வழங்காதது, அதற்கான வாய்ப்பு வழங்கியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியும் ஃப்ரெஷ் அஃபிடவிட் தாக்கல் செய்யாதது, இது போன்ற காரணங்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.